பிரீத்திக்கு இந்த சிக்கல் நாயக்கன் பேட்டை கிராமம் ரொம்பதான் பிடித்து போய்விட்டது. அமெரிக்காவில் இருக்கும் தன் அன்பு அம்மாவுக்குரிய பிறந்த நாள் பரிசை தேர்ந்தெடுக்கவே அவள் இங்கே வந்திருக்கிறாள். நம் மண்ணின் வாசனையை சொல்லும் கலம்காரி ஓவியங்கள் இங்குதான் உருவாகின்றன. இந்த சிக்கல் நாயக்கன் பேட்டையில் கலம்காரி ஓவியங்களை இன்னமும் அதன் பாரம்பரிய வடிவத்தோடு வரைந்து கொண்டிருப்பவர் எம்பெருமாள் என்ற ஓய்வு பெற்ற ஆசிரியர். பல தலைமுறைகளாகவே கலம்காரி ஓவியர்கள் இவர்கள். பிரீத்தி அவரைத்தான் சந்திக்கிறார். கலம்காரி ஓவியங்கள் அழியாத வண்ணங்களைக் கொண்டு இயற்கையான முறையில் வரையப்படும் கடவுளின் திருவுருவங்கள். பதப்படுத்திய காடா துணியில் வரையப்படும் இந்த ஓவியங்கள் 18ஆம் நூற்றாண்டின் பாரம்பரிய கலை வடிவங்கள். இந்த கலை முற்றிலும் இறைவனோடு தொடர்புடையதாக திருக்கோயிலே, திருமடங்களிலே, திருவிழாக்களிலே கட்டப்பெறுவதாக. ஒரு வீட்டிலே மங்கலம் என்று சொன்னால் மாவிலை தோரணம் என்று சொல்வார்கள். அதை போல திருக்கோயிலே இந்த கலங்காரி தோரணங்கள், தொம்பைகள் இவையெல்லாம் அமைப்பது ஒரு மங்கலமாக கருதப்பெறுகிறது. இந்த சின்ன வீடுதான் இத்தனை வண்ணத் துணிகளையும் தயாரிக்கும் தொழிற்சாலை. எம்பெருமாளின் குடும்பத்தினர் இந்த ஓவியத் தொழிலுக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கின்றனர். மனைவியும் மகளும் வண்ணம் தயாரிப்பதிலும், ஓவியக் கல்லூரியில் பயிலும் அவரது மகன் பிற பணிகளுக்கும் பெருமளவில் உதவுகின்றனர். கலம்காரி என்பதற்கு இந்த பெயர் சமீப காலத்திலே வந்ததுதான். அதற்கு முன்னாடி எல்லாம் தேர்ச்சிலை தொழில் என்றுதான் சொல்வார்கள் இதற்கு.